தோசை தண்ணி வச்சிருந்தப்பா. நான் சின்ன சின்ன வயது எங்க அம்மா டாய் மார்போடு அழைத்து காக்கையை காட்டி அரிசுவை உணவு ஊட்டினாங்களே, அந்த கை பக்குவம் எங்க அண்ணி கையில் தானே கிடைச்சது சுவை. அம்மா ஆமாட்டா காக்கா நிலவுல அம்மா சோறு ஊட்டிருப்பா, மண்ணி ஊட்டுவா. தாய்க்கு சமண்டா எங்க அண்ணி. ஒரு பொம்பளையா பிறந்தா தெருக்கூத்து கட்டுறாங்க பொழுது குளிச்ச உடனே தலையை போய் கட்டணும். அடுத்த மாசம் ஆபரேஷன் கிட்ட போறீங்களா என்ன? அம்மா அடுத்த மாசம் இட்டு போறீங்க. 41 நாள் பூஜை பண்ணல என்ன பண்ண கையில கொடுத்தா பூஜை பண்ணுவோம். இதே போடாதீங்க நாய்க்கு கூட இது கட்டினாதான் ஒரு பெண்ணுக்கு அழகு தெரியுமா? இன்னும் என்ன நான் மாத்தலான்னு தெரியுங்க. உண்ட வழக்க தொண்டனுக்கு உண்டு. வாயப்பா எங்க ஓய்வு எடுப்பா நாடகம் லைனா ஓய்வு எடுத்துங்கிறாங்கடா. உனக்கு எங்கெல்லாம் இடங்குது? ஓய்வு வச்ச எல்லாம் போய் படுக்கலாம்டா வீட்டுல. எனக்கு வந்து சின்ன சின்ன சந்தேகமா? ஆமா சந்தேகம் கொடிய நோய்டா. ஐயோ அண்ணே உங்களை பார்த்து பயமா இருக்கு அண்ணே. ஒரு மார்க்கமா இருக்கிறோம். தள்ளி உட்காரு. நீ தள்ளி உட்காரு. எதுக்கு எனக்கு பார்த்தா சின்ன வயசுல அப்பா அம்மா விளையாட்டுலாம் விளையாட நம்ம மறந்துக்கு என்ன? யாரு அப்பா யாரு அம்மா? அப்பா உங்க அம்மாவும் போயிடுவாங்க, நம்மளை மட்டும் விட்டுட்டு போவாங்கல்ல. அப்பா அம்மா விளையாடுற மாதிரி விளையாடுங்க. மறந்துட்டியா கோபாலு? கட்ட பையன் பொண்ணுப்பாவே. அப்படியா? பெண்ணானே பெண்ணானே வெளிநாடு போனீங்க இதெல்லாம் தெரியாதா? தெரியாதுடா. இங்கிலீஷ் படம் பார்க்க மாட்டேன். எங்கடா நேரம் இருக்குது? ஓடு அந்த வாசியில தூங்கின ஆளு எழுந்துக்கிட்டு படத்தை வச்சுட்டு மூணு பாத்துக்க. என் செல்ல அந்த ஆச்சுன கிடையாதுடா. சொன்னியாது ஜாக்கி சான் படம். ஓ ஃபைட் படமா? அண்ணே சொல்லுங்க அண்ணே. மைத்துனரே எனக்கு தூக்கம் வருது அண்ணே. தூக்கலாம் தூங்கக்கூடாது இந்த டைம்ல. ஆமா சொல்லுங்க அண்ணே. ஏன் தெரியுமா? சந்தேகம் மைத்துனரே. கையை வச்சு சொல்லாம மாட்டேடா. நீயும் வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்துக்கிறேன். நீயும் லோக்கல் தேவையா? வார்த்தை புது புது வார்த்தை பேசுறேன். லோக்கல் ஐயோ தெய்வம்ப்பா. அண்ணி யாரு உனக்கு? தெய்வம் அம்மா மாதிரி. அதனால அண்ணி மனசுல பெரிய சந்தேகம். சொல்லுங்க நீ. பொம்பளை கட்டா சொல்லுங்க நீ. பொம்பளை கட்ட எப்படி இப்படி நீ இப்பயே இப்படி யாரும் பொம்பளைய பிறந்த விட்டு வச்சிருப்ப? எல்லாரையும் வலிச்சு போட்டுருப்ப. ஊரையே எல்லாம் அந்த ஒரு புளிய மரம் எல்லாம் பட்டு போயிட்டு இருக்கா பையன். எப்படி கண்ணு வைக்கிற பாரு. 2 மாசமா மாரியாத்தா மாதிரி கடுக்கிறா. நீ சொல்ற எங்கேயோ போற மாரியாத்தா ஏமல வந்து ஏறாத்தாங்க ஊருக்குள்ள வாய் வச்சுன்னு வருவேன். கம்சலா விட்டு பொண்ண பேசுடா. நான் கண்டு ஆடுறதில்ல இருந்தாலும் இங்க பாருங்க சட்டை எங்க வாங்கினேன். நல்லது அண்ணே பாருங்க அண்ணே. அடப்பட மணி பாச்சு வாயா. ஏய் என்ன பேச்சு அதெல்லாம் குழந்தை கிட்ட மரியாதை பேசுறேன். அடாயா டவுன் பஸ் நிக்குது பாரு. அடாயா அண்ணே சொல்லுங்க அண்ணே. வயர்மேன் மைத்துனரே அண்ணே நம்முடைய அரண்மனையில ஒரு வெள்ளை குதிரை. வெள்ளை குதிரை அவ்வளவா வெள்ளையாக்குது? சொல்லுங்க அண்ணே. அந்த வெள்ளை குதிரை நிதி இப்பொழுது இந்நாட்டு மண்ணை உணர்ந்து அனுதமா சவாரி செய்யறாரு. ஆமா அவருக்கு பிறகு யாருப்பா? இதுல என்ன சந்தேகம்? அந்த வெள்ளை குதிரை மீது எப்படி அண்ணன் இந்த நாட்டு மண்ணை சவாரி செய்வது வழக்கம். அண்ணனுக்கு பிறகு அந்த வெள்ளை குதிரை நான் தான் ஏறுவேன். அரசாங்க வெள்ளை குதிரை. எப்பா அண்ணன் ஏறுற வெள்ளை குதிரை நான் ஏறுவேன். நீ ஏறுவா? நான் ஏறுடா. உனக்கு ஐட்டி எட்டாது. ஐட்டி எட்டாதா? ஏய் யாரப்பா சொல்ற? நெட்டி முட்டியாவது ஏறுவேன். என் தங்கம் ஐயோ இது மாதிரி ஆளு தான் அண்ணே பாருங்க அண்ணே. முட்டி ஏறுவாடாம என் செவரா என் கிளுகிழப்பு என் கோணா என் 2 முட்டு என் கொழா என் பப்பு என்ன என் கோவப்பழா என் வாழைப்பழா பயமா இருக்குது அண்ணே.
பேய் மகுதாண்டா விடுறா பேய் அவன் மகுதா வெறியாகி போயிடும். மாறியாத்தா மாதிரி இந்த 2 மாசத்துக்கு அப்படி சொல்லுங்க நீ. இந்த பக்கம் வா மறுபடியும் வா அடுத்து வாடா, நேரமாவது. பண்ணலாம் இங்க வா இப்படி வா வரேன் ஆம்பளை மாதிரி என்ன பண்ண அதெல்லாம் உனக்கு இப்படி தூக்கி சொருவு பெண்மையே உணர்ந்துடணும் போ போய் நில்லு போ அதெல்லாம் நான் ஃபேஷன் ஷோ அதெல்லாம் இப்போ ஒரு மாப்பிள்ளைங்களாங்கிறாங்க ஒரு மரியாதையே இருக்க மாட்டேங்குது அவங்க என்ன வாய் சொல்றேன் படத்தை முட்டுட்டு நான் பதம் குழையணும் பாரு. அப்படி சொல்லுங்க நீ. இரண்டாவது நிக்க மாத்திராச்சு பெரிய பிஷி இரும்பு ஏன்டா வர்றான். நம்ம பார்த்தாவே ஒருத்தரா நீ எத்த வாடப்பட சொன்ன மாதிரி. ஏய் அது பாருங்க நீ. ஆம்பளைங்களாம் பாக்குறாங்க என்னத்த பாக்குறாங்கம்மா முடி ஓட்டிக்கிட்டா அது பேருமெல்லாம் விட மாட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி சொல்லுங்க நீ. நேரம் ஆகுது. இரண்டாவது தெரியுமா நம்முடைய அரண்மனையில அரண்மனையில ஒரு தங்க தட்டு தங்க தட்டு. என்னடா ஓ தெரு அடிக்கிற அடி எவமா இருக்கும். தங்க தட்டுப்பா. ஐயோ நான் ஆம்பளைக்கு வர கோவம் வருது உங்களுக்கு. அப்ப நான் பொட்டியா? ஐயோ நான் உன்னை சொல்லுவேனா அதான் பொட்டியே. அந்த தங்க தட்டுல அந்த உண்மையை ஒத்துக்கிற போறாரு. ஏன்டா மறக்கவே முடியாது. உக்காரு மச்சான். எவ்வளவு மதிக்கிறான்ற ஒன்னி. அப்படி சொல்லுங்க நீ. ஐயோ அந்த தங்க தட்டுல பாருங்க அங்க பாருங்க தட்டு. அண்ணி தட்டை பாருப்பா. நான் தட்டு கிடக்குது பாரு பாரு. அப்படி சொல்லுங்க நீ. பச்சுக்கிறே நீ இல்லை ஸ்கூல் போய்க்கிறியா? யார் போனது? மழை க்ளோஸ் கிடையாது. போன அன்னைக்கு முட்டி போட வச்சாங்க. அந்த செகல்பேட்டை அன்னி போட்ட முட்டி தான் இன்னைக்கு வரைக்கும் போட்டு அந்த கிடக்குறோம். செகல்பேட்டை ஐடியில் சுத்தி வந்தேமா. போட வச்சுக்கணும். ஏய் முட்டி போற பழக்கம் இருக்குலாமா உனக்கு? என்ன பழக்கம் முட்டி போற பழக்கம்? என்ன வெளிநாடு போற அப்படின்னு என்ன எப்பா? எனக்கு தெரியாது. அது பாருங்க நீ. அந்த தங்க தட்டுல இப்பொழுதும் ஒண்ணு தான் உணவு. ஆமா அண்ணனுக்கு பிறகு யாருப்பா சாப்பிடுவாங்க? இதுதான் சந்தேகமா? ஆமா அண்ணனுக்கு பிறகு அந்த தங்க தட்டுல உணவு அருந்துவது தம்பி நான் தான். அன்னைக்கு பூனை காசு தடவிட்டு தங்க தட்டுல. ஆமாடா. அண்ணனுக்கு பிறகு அண்ணனுக்கு பிறகு தங்க தட்டு நான் தான் சாப்பிடுவேன். ஐயோ அது எச்ச தட்டுடா. சின்ன சின்ன வயசுல நானும் அண்ணனோட ஒரே தட்டுல உணவு அருந்துவண்டா. அதுதான் ரத்த பாசம். சின்ன வயசுல ஒரே தட்டுல சாப்பிடுவோம். கழுவாத கூடவா? என்ன கழிவாங்க? ஐயா எப்படி சாப்பிடுறீங்க? அண்ணன் தம்பி பாசம்டா. ஆமா ஒரே தட்டியா? ஒரே தட்டுல சாப்பிடுவோம். கழுவாத கூடவா? ஆமா அண்ணி சொல்லுங்க நீ. இப்பதான் அண்ணி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். ஆமா ராஜா. 2 கேள்வி பதில் சொல்லிட்டாருடா. ஐயா காலாண்டு பரிட்சையில பாஸ் ஆயிட்டு. காலாண்டு பரீட்சை. அரையாண்டு பரிட்சையில பாஸ் ஆயிட்டு. அண்ணி உனக்கு அடுத்தது முழாண்டு பரிட்சை. அப்படியா? இதுல பாஸ் ஆனாதான் உனக்கு அடுத்த கிளாஸ். என்ன கிளாஸ்? டியூஷன் துறோ கிளாஸ். 15 பேரை கெடுக்கிறதே நீ தான். மோந்து பார்த்து கழிச்சுட்டு வர. அண்ணி சொல்லுங்க நீ. மூன்றாவது தெரியுமா? மூன்றாவது கேள்வி. எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்குடா. சரியா? தேவடியெல்லாம் வெக்கப்பட்ட உலகம் இருக்குமா? பத்தினியே மாறண்டா. அவா யாரும் ஒன்னதான் ஏமாதி வச்ச பயன்படுது. ஏய் எங்க அண்ணன் அப்படி பண்ற கிடையாதுடா. டேய் சொக்க தங்கமடா அவரு. தங்கத்தை இன்னும் 1/2 மணி நேரம் பாரு. பச்சை மண்டடா அண்ணன். தங்க என்ன நிலைமை ஆக போகுதுன்னு ஒரு 1/2 மணி நேரம் இருந்தாலும் மூன்றாவது கேள்வி கேக்குட்டா. என்னடா சொல்லுங்க நீ. ஜோலுக்கு பிறகு அறுத்து மாடாட்டம் அப்ப கூட. அண்ணி சொல்லுங்க. மூன்றாவது நான் மூட்டு அரண்மனையில ஒரு பஞ்சு ஓ பஞ்சன மெத்தை. அந்த பஞ்சு மெத்தையில நானும் உடண்டாம படுத்து உறங்குறோம். இது என்ன சந்தேகம்? கணவனும் மனைவியை ஓய்வெடுக்கும் அந்தரங்க அறை. அதான் பஞ்சன மெத்தை. அன்னைக்கு காண போயிருக்காரு. ஆமா ஒரு வேளை செத்துடா. ஐயோ அட மோசக்காரா. அட நாசக்காரா. நீ நல்லா இருக்கியா? நீ செத்து போடி. இவன் சம்மதம் இல்லாத பேசி அவர் 100 ஆண்டு காலம் வாழடா பாவி. அண்ணி செத்து
தச்சா ஓடிப்பா சும்மா காய்ச்சலடா என்ன அதையே இல்லையா சும்மா காய்ச்ச பாரு ஒன்னு குழந்தை பிறக்க போகுது